ஏங்க நீங்க சிபிஐ நம்பிதான் மாத்துறீங்க வழக்கவே தமிழ்நாட்டுல இருந்து தூக்கி ஒன்றிய நிறுவனத்துக்கு மாத்துறீங்க. ஆனா ஒன்றிய நிறுவனத்தின் கையில கொடுத்த பிறகு கண்காணிக்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையின் கீழே ஒரு குழு அமைக்கிறீங்க. அப்ப நீங்க சிபிஐ விசாரணையை நம்பலன்னு அர்த்தம். அப்படி நம்பி இருந்தா இந்த விசாரணை குழுவை போட்டிருக்க மாட்டேங்கன்னு அர்த்தம். ஏன் இப்படி முரண்பாடான செயலை உச்ச நீதிமன்றம் செய்கிறது என்று கேட்கிற. இது எவ்வளவு ஆழமான கேள்வி தெரியுங்களா? இன்னொரு கேள்வி, சாட்டையடி கேள்வி கேட்டிருக்கார். தமிழர்களை தமிழ்நாட்டில் இருந்து படித்து முன்னேறி இருக்கிற IPS IAS போன்ற அதிகாரிகளை இழிவுபடுத்துகிற வேலையை செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வைக்கிறார். எப்படி? அஜய் தஸ்தோகி தலைமையில ஒரு விசாரணை கமிட்டி வைக்கிறீங்கல்ல, அதுல 2 IPS ஆபீசர் போடணும். அதுக்கு என்ன உத்தரவு போட்டிருந்தாங்க உச்ச நீதிமன்றம்? அவங்க தமிழ்நாட்டுல பிறந்தவங்களா இருக்கக்கூடாது, ஆனா தமிழ் ஓரளவு பேசுறவங்களா இருக்கணும். இதானா அவங்க போட்ட ஒரு கண்டிஷன். இப்ப இதுவே தமிழ் மக்களை இழிவுபடுத்துவது என்று எழுதியிருக்கிறார். உண்மைதானங்க? யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற புரிதலா? தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்க இந்த வழக்கை அரசுக்கு சாதகமாகத்தான் முடிவெடுப்பார்கள் என்கிற ஒரு முன்முடிவை உச்ச நீதிமன்றம் திணிக்கிறதா? இது எவ்வளவு முக்கியமான கேள்வி. ஒரு மொழியை அடிப்படையா வச்சு, ஒரு மாநிலத்தை அடிப்படையா வச்சு ஒரு பிரிவினைவாதம் சார்ந்த ஒரு கருத்தை எப்படி உச்ச நீதிமன்றம் வைக்கலாம்னு எழுதுறாரு. இது எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்க. நாம தமிழ் பேசுறவங்க இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் பிறந்தவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் படித்தவர்கள், தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள், தமிழ்நாட்டில் இருந்து உயர் பதவிக்கு போனவர்கள் நேர்மையாக நடுநிலையோடு ஒரு வழக்கை அணுக மாட்டார்கள் என்ற புரிதலை இந்த உத்தரவு ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? அதைத்தான் கேட்கிறார்.